தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். கீதையில் பகவான் கூறுகிறார், ஏதோ ஒன்றை விட்டுவிட்டால் அதுவே யோகம் என்று. நம்மிடம் எது உள்ளது? அதை விட வேண்டும். நம்மிடம் எது உள்ளது? புலன்கள். இதன் தாக்கத்தை நாம் ஒவ்வொன்றாக விட்டு வந்தால் நாம் யோகியாக முடியும். மனம் ஒரு ஊஞ்சல் போல், நாம் அதில் இருக்கும் வரை ஆடிக்கொண்டே இருக்கும். நாம் அதிலிருந்து இறங்கிவிட்டால் அது ஆடாது. மனித ஜென்மம் எடுத்த நீங்கள் கட்டும் கரையான் புற்று உங்களுக்கு பயனளிக்கப் போவதில்லை. நாம் கட்டிய கரையான் புற்று பாம்பு தான் வந்து அடை காக்கப் போகிறது. அதற்கு சொந்தம் கொண்டாட வேறு நபர் வருவார். அதிக உணவு, அதிக தூக்கம், அதிக போகம் உங்கள் ஆயுளை பாதியாக்கிவிடும். எதையும் அளவோடு வைத்திருங்கள். உங்கள் அவயங்கள் பிராணசக்தியை பெருக்கி உங்களுக்கு அளிக்கும் வரை தேக ஆரோக்கியம், ஆயுள் கூடும். எப்பொழுது பிராணசக்தியை உருவாக்க முடியாமல் தேகம் தடுமாறுகிறதோ அங்கிருந்து உங்களுக்கு சாவு நெருங்குகிறது என்று பொருள். நாம் விடும் ஒவ்வொரு மூச்சிலும் பிராணசக்தி செலவாகி கொண்டிருக்கிறது. வீணாக பேசுவது, வீணான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருப்பது, மனதை பல இடங்களில் அலைய விடுவது, இப்படி பல நிலைகளில் உங்களுடைய பிராணசக்தி விரயமாகி உங்கள் முடிவுக்கு நீங்களே காரணமாகி விடுகிறீர்கள். பிராணசக்தியை சேமிக்க வாசியோகத்தில் மட்டும்தான் முடியும். நாம் மூக்கில் வரும் சுவாசத்தை வெளியே விடாமல் மேல் நோக்கி சென்று அது மீண்டும் உள்ளேயே ஓட வேண்டும். மூக்கின் வழியாக சுவாசம் வரக்கூடாது. அப்பொழுதுதான் பிராணன் மிச்சப்படும். வெளி சுவாசம் செய்யாமல் உட்சுவாசம் செய்ய வேண்டும். ஓம் என்று நாம் சொன்னால் என்று சொல்லு பாருங்கள். ஓம் இம் என்று சொன்னால் அந்த இம் என்ற சப்தத்திலே அந்த காற்றே வெளியே வராது. நீங்கள் பார்க்கலாம், மூக்கின் வழியாக வெளியே வராது. அந்த இம் என்ற சப்தத்தினால் அந்த இம்முங்கும் போது அந்த காற்று மேல் நோக்கி செல்லும். அதை நீங்கள் நல்லா கவனித்து அதை நீங்கள் சொல்லி பாருங்கள். ஓம் இம்முன்னு சொல்லும்போது பாருங்கள், அந்த இம்முங்கிற சப்தத்துக்கு அந்த காற்று வெளியே செல்லாது. ஒரு தடவை ஓம் என்று கூறினால் ஒரு பிராணன் உங்களுக்கு உருவாகும். நாம் சுவாசம் செய்யும் ஒவ்வொரு மூச்சுக்கும் நம் எண்ணம் போல் அது பல வாயுக்களாக உருமாறும். இந்த வாயுக்களே உங்களை பாதுகாக்கும். வாசி என்றால் வா காற்று, சி நெருப்பு. காற்றை கனலாக்கி சிரசில் ஜோதியை காண்பதே வாசியோகம். யார் ஞானி, யார் சித்தர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மூச்சை விட்டு கொண்டிருப்பவன் மனிதன், மூச்சை உட்சுவாசமாக சுவாசிப்பவன் சித்தனும் ஞானியும். அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். வீணாக பிற வேஷங்களை நம்பி ஏமாறாதீர்கள். நமது விந்து முழுமையட ஒரு மண்டலம் 48 நாள் ஆகும். அதற்குத்தான் 48 நாள் விரதம் இருக்கிறது. அந்த முழுமையான விந்து தான் அறிவாகவும் பக்தியாகவும் இப்பூமியில் பிறக்கும். தினமும் போகம் கொண்டால் விந்துவில் அறகுறை சக்தி தான் இருக்கும். அதனால்தான் கூன் குருடு மன வளர்ச்சி இல்லாத குழந்தை பிறக்கிறது. இது இறைவன் குற்றம் இல்லை, உங்களின் குற்றம். முழுமை பெறாத வித்து எப்படி மரமாகும், பூக்கும், காய்க்கும்? சிந்திப்பீர்கள். பஞ்சபூத தன்மையை கிரகித்து கொண்டு சூரியன் கதிர்களை சக்தியை கிரகித்து கொண்டு பிரம்மத்தின் ஒளிக்கதிரையும் கிரகித்து கொண்டு வாழ்ந்து வருவதால் ஒரு நன்மையும் இல்லை. இதுவெல்லாம் மேகம் போல் ஒரு நாள் நம்மை மறைந்துவிடும். நாம் சுய ஒளியில் பிரகாசிக்க வேண்டும். நட்சத்திரம் போல் நாம் சுயமாக பிரகாசிக்க வேண்டும். நாம் சுயமாக பிரகாசித்தால் வேறு எந்த கதிர்களும் நமக்கு தேவைப்படாது. மற்ற கதிர்களை கிரகித்து கொண்டு வாழ்ந்தால் மரணம் நிச்சயம். சுய நட்சத்திரமாக பிரகாசித்தால் மரணம் இல்லை. அப்படி சுயமாக பிரகாசிப்பதே வாசியோகம். நீங்கள் ஜோதியாக மாற வேண்டும். நீங்களே சூரியனாக மாற வேண்டும். மனசை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். மனம் கடலில் எழும் அலை போல, கொதிக்கும் நீரில் வரும் ஆவி போல. நீரின் ஓட்டமே அலை. அலை என்று ஒன்று இல்லை. கொதிக்கும் தன்மையிலே ஆவி வரும், இல்லையே ஆவி வராது. அலை வரும், பிறகு மறுபடியும் கடலே போய் சேர்ந்துருதில்ல, அதுலேருந்து தானே வருது அலை. அதுன்னு தனித்தன்மை கிடையாது. அதுபோல் இந்த தேகத்தில் ஆன பஞ்சபூத இயல்புகள் செயல்படும் போது வருவது தான் மனம். அந்த மனம் தான் நான் முதலே சொல்லியிருக்கேன், அது ஒரு உடம்பு, நம்மோடு பிறந்தது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை செயல்படாமல் வைத்தால் மனம் என்று ஒன்று இயங்காது. பஞ்சபூத இயல்புகளை ஒடுக்குங்கள், மனம் ஒடுங்கிவிடும், பிரம்மம் மறந்துவிடும். நீர் அரிக்கும் தன்மையுடையது, நிலம் எதையும் மக்கும் தன்மையுடையது, நெருப்பு எதையும் உருக்கும் தன்மையுடையது, காற்று எதையும் உறிஞ்சும் தன்மையுடையது, ஆகாயம் எதையும் ஒட்டவிடாது. இந்த 5 திருடர்கள் உங்கள் உயிரையும் உடலையும் களவாடும் 5 பூதங்கள் நீங்கள்தான் உங்களுக்கு எதிரி. இந்த 5 பூதங்கள் தான் உங்களுக்கு எதிரி. இதை நீங்கள் வென்றால்தான் பிரம்மத்தை அடைய முடியும். பட்னத்தார் சொல்கிறாரு பாருங்க, தன் உடம்பு தானே தனக்கும் பகையாம் என்று என்னும் உணர்வு இல்லாமல் இன்பம் என்று மாண்டேனே. எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதனால் நல்லா சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.